இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தெரியல. லேபர் வச்சு வேலை பார்க்குறது, சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்றது ரொம்ப மன உளைச்சலான ஒரு வேலையா இருக்குது. இந்த ஒரு கட்டடத்த எடுத்துட்டு அதாவது கட்டடம் கூட கிடையாது. ஒரு குடிசை என் குடும்பத்தில முதல் தடவையா செங்கல், சிமெண்ட்லாம் வச்சு கட்டுறது நான் தான் பண்றேன் இப்போதைக்கு. ஸோ ரொம்ப மன கஷ்டத்தில தான் ஒரு ஒரு நாளும் போய் தூங்குற மாரி இருக்கு. எங்க ஊர்ல வந்து ரூ. 1300 கொத்தனாருக்கு சம்பளம். வெளியிலேருந்து வர்றதுனால ஒரு ரூ. 50 எக்ஸ்ட்ரா பெட்ரோல் சார்ஜ் வாங்குறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு காலையில ஒரு 9 மணிக்கு வேலைக்கு வரணும் அப்டின்னா 9:15 9:30 ஆயிருது. 9:30க்கு வர்றது கூட பிரச்சனை இல்லங்க. 9:30 மணிக்கு வந்து நான் சாப்பிட போறேன்னு சொல்லி கூடையிலேருந்து சாப்பாட வெளியில வச்சு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கும். எப்ப வேலைய ஆரம்பிப்பாங்க? இப்படின்ற ஒரு பயம் இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 11 மணிக்கு ஒரு சூடு புடிச்சு வேலை ஆரம்பிக்கிற நேரத்தில ஒரு டீ டைமு, அப்புறம் 1:30 மணிக்கு சொனங்கிடுறாங்க. 2 டூ 3 வந்து லஞ்ச், அப்புறம் 5 மணிக்கு முடிச்சிடுறாங்க. அந்த வேலை ஒரு நாளைக்கு நமக்கு எதிர்பார்க்குற திருப்தியான வேலை நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஆளுக்கு சம்பளம் குடுக்க ரூ. 1500 கூட குடுப்போம். 2000 கூட குடுப்போம். இப்ப வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கணும்ல. இப்போ ஒரு நாளைக்கு இவங்க இவ்வளோ பிரிக் ஒர்க் கட்டுவாங்க, பிளாஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஏதாச்சும் ஒரு எலிஜிபிலிட்டி இருந்ததுனா கூட பரவாயில்ல. எல்லாத்துக்குமே ரூ. 1300 நம்ம குடுக்குறோம். குடுக்குறதுக்கு ஏத்த மாரி வேலையும் நடக்க மாட்டேன்னுது. ஒரு நாளைக்கு நம்ம 5 பேர் வேலைக்கு குடுக்குறோம்னா, ரூ. 5000லேருந்து ரூ. 6000 நம்ம சம்பளம் குடுக்குறோம். வாங்குற பொருளோட லேபர் சார்ஜ் அதிகமா இருக்குது. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு நாளும் எப்படி தான் பார்க்குறீங்கன்னு தெரியல. இந்த சிவில் சைட் எடுத்து பார்க்குறதெல்லாம். உண்மையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே வந்து இந்த லேபர் வச்சு வேலை பார்க்குறது எல்லாமே ப்ரீஃபேப் ஹோம்ஸு, கண்டெய்னர்ஸு இந்த மாரி இல்லன்னா கான்ட்ராக்ட்டா மொத்தமா குடுத்துட்டு அந்த மாரி போயிரணும். கையில காச வச்சுட்டு. அந்த மாரி சம்பாரிச்சு அந்த மாரி போயிரணும். இந்த கையில வர வர நான் ஒரு 30,000 கடன் வாங்கினேன், 50,000 ஃப்ரெண்ட்ட வாங்கினேன், 1,00,000 வாங்கினேன் அப்படின்னு அத பிச்சு பிச்சு பண்ணதுனால தான் இப்ப இந்த மாரி எங்கனால ஒரு விஷயத்த தெளிவா பண்ண முடியல. எங்க மேலயும் மிஸ்டேக் இருக்குது. அது மாரி ஒரு ஐடியா ஒரு டோர் மாட்டுறோம் அப்படின்னு ஒரு கடையில போய் ஐடியா கேட்குறோம்னா, அந்த ஐடியாவும் குடுக்க மாட்டோம். லாக் வைக்கிற மாரி எங்களுக்கு வேணும் அப்படின்னா, பூட்டு போடுற மாரி தான். அதுக்கேத்த மாரி கதவு சொல்லுங்கன்னா, எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஒரு 30 வருஷம் இன்னும் சிவகங்கை பின்தங்கியே தான் இருக்கு. எதுவுமே கிடைக்க மாட்டேன்னுது. இன்னைக்கு ஓடலான்னு பார்த்தேன். ஷூவ போட்டு பார்த்தேன். அக்கிலீஸ் டெண்டான் பெயின் இருந்தது. அதனால அத 2யும் எடுத்து வச்சுட்டு கிராக்ஸ்லயே ஓடிருவோம். ஏன்னா ரொம்ப நாளா ஓடாம இருக்கு. 1 வாரமா இந்த வேலையினாலயே ஓடவே இல்ல. ஸோ கன்டினியூட்டி மிஸ் ஆயிறக்கூடாது. எண்டுரன்ஸ்லாம் போயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கிராக்ஸ போட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இன்னைக்கு பால் காய்ச்சலான்னு பார்த்தேன். எந்த வேலையுமே முடியலையா, சரி பெயிண்ட்லாம் இருந்தது அதெல்லாம் சுரண்டி விட்டுட்டு, சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. இதுக்கு ஒரு நாள் கூப்பிட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கொத்தனாரு, ஒரு சித்தாள் வந்தாங்கன்னா ரூ. 2000க்கு மேல ஆயிரும் சம்பளம். அப்புறம் காலையில மத்தியானத்துக்கு டீ வாங்கி குடுத்து, ஒரு நாள் ஃபுல்லா பொழப்பு போயிரும். நான் வந்தேன். கரெக்ட்டா ஒரு 2 மணி நேரம் தான். சர 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 சரன்னு எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நானே கை வச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இது பார்க்க முடியாதுல்லாம் கிடையாது. அதுக்குண்டான நேரத்த செலவு பண்ண முடியாம தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். இந்த ஸ்கில் ஒர்க்க பொறுத்தவரையும். ஸோ இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு. எப்படியோ இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த வாரத்துக்குள்ள எப்படியோ பால் காய்ச்சிருவோம். நெக்ஸ்ட் பால் காய்ச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் போடுறேன். வீடியோ அப்டேட்ட பார்ப்போம். பாய்.